2017ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மாடு வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வந்து அப்போ போக்கிமான் கோ விளையாண்டுட்டு இருந்தேன். போக்கிமான் கோ வந்து அப்போ பயங்கரமான கிரேஸ்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து 500 மில்லியன் பிளஸ் டவுன்லோட்ஸ் இருந்துச்சு. எங்க பார்த்தோம்னாலும் நியூஸ்ல, இன்டர்நெட்ல எதுல பார்த்தோம்னாலும் போக்கிமான் கோ அப்படின்னு தான் சொல்லிட்டே இருப்பாங்க. சில சிட்டிஸ்ல எல்லாம் வந்து ஒரு ரேரான போக்கிமான் கிடைக்குது அப்படின்னா பயங்கரமான டிராபிக் ஜாம் ஆயிரும். ஏன்னா அத்தனை மக்கள் வந்து போனை தூக்கிட்டு திருன்னு ஓடி போயிருவாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா கேட்கறதுக்கு? நியூஸ்ல எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. யாருமே வந்து வீட்லயே உட்காந்து எல்லாரும் இருக்காங்க. யாருமே வெளியவே போறது இல்ல. எங்க அம்மாவே சொல்லிருக்காங்க, இந்த கேம் எல்லாம் விளையாண்டா எல்லாம் வெளியே இருந்துச்சு போறாங்க, நீ வெளியே இருந்துச்சு போய் இது விளையாடு அப்படின்னு. கேம்லாம் எல்லாம் உட்காந்தே விளையாண்டு உடம்பு சோம்பேறி ஆயிரும். இது நடந்து போற கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விளையாண்டு இருந்தாங்க. ப்ராப்பரா டவுன்லோட் பண்ணி விளையாடுற அளவுக்கு நல்ல போன் இல்ல, அதனால நான் அதை ட்ரை பண்ணல. அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? நம்ம எல்லாரோட டேட்டாவையும் வித்துட்டான். என்ன பறக்கானது? நான் தப்பிச்சிட்டேன். அப்படியே இருந்தாலும் என்கிட்ட பெருசா வைக்கிறதுக்கு ஒரு டேட்டா வந்திருக்காது. இப்போ நம்ம போக்கிமான் கோன்னு சர்ச் பண்ணி பார்த்தோம்னாலும் அவ்வளவு வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஏன்னா அது வந்து பயங்கரமான பெரிய சென்சேஷன். இப்போ அந்த கேம் லைவ்ல இருக்கா? விளையாடலாமா? விளையாடலாம். நம்மள நிறைய பேர் வந்து சின்ன வயசுல இருந்து போக்கிமான் பார்த்து வளர்ந்து இருக்கலாம். அதனால வந்து போக்கிமான் மேல வந்து ஒரு பயங்கரமான ஈர்ப்பு இருந்திருக்கும். நான் அந்த மாதிரி தான், எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே 5 மணிக்கு போக்கிமானோடும் அதை போட்டு உட்காந்து வீட்டுல ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு. என்ன ஃபேவரட் போக்கிமான்? ஃபேவரட் போக்கிமான் வந்து டிராகனைட். தெரியுமா டிராகனைட்னா? மறந்துருச்சு பேரெல்லாம். நல்லா புட்டு புட்டு குண்டு பையனாட்டு இருப்பான். எங்க ஊர் வந்து உடுமலைப்பேட்டை. அங்கதான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து சும்மா இருக்கிறப்ப உட்காந்து ஊர் பூரா போய் போக்கிமான் புடிச்சிட்டு இருப்பேன். வண்டி எடுத்துட்டு போய் எங்க எல்லாம் போய் போக்கிமான் தெரியுதோ அதை போய் போன்ல போய் நம்ம போய் புடிச்சிட்டு வந்துட்டு இருப்போம். எங்க ஊர்ல வந்து ஒரே ஒரு போக்கிமான் சென்டர் தான் இருக்கும். போக்கிமான் சென்டர்ல போய் நீங்க போய் சுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த போக்கி பால்ஸ். சென்டர்லாம் ஒண்ணு இருக்கா? ஆமா, அது ஒண்ணு ஒரு இடத்துல இருக்கும். ஏதாவது ஒரு ஊர்ல இருக்க ஒரு லேண்ட்மார்க் வந்து போக்கிமான் சென்டர் இருக்கும். மேப்ல கேம்ல தெரியும். நம்ம போய் அங்க போனோம்னா தான் அந்த போக்கிமான் பிடிக்கிறதுக்கு வேண்டிய பால், பெர்ரிஸ் அதெல்லாம் கிடைக்கும். எங்க ஊர்ல ஒண்ணுதான் இருக்கும். தினமும் காலையில வண்டி எடுத்துட்டு போய் அங்க போய் அதை சுத்தி விட்டு போக்கி பால், கொஞ்சம் பெர்ரிஸ் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன். ஊர் படத்தை எடுத்துப்பேன். ஒன்னும் உருப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. அப்பதான் நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். அந்த கேம்ல வந்து நீங்க ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி ஜாய்ஸ்டிக் பண்ணலாம். அது பேரு ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால அந்த ஜிபிஎஸ் ஸ்பூஃப் பண்ணி, அதாவது அங்க இருந்துட்டு நம்ம வேற ஊர்ல வந்து பிடிக்கிற மாதிரி அதுல வந்து ஜாய்ஸ்டிக் வந்துரும். நான் மட்டும் வீட்டுல பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டே நடந்துட்டே போய் எல்லாரும் பிடிக்கிற கேம் நான் எங்க பெட்ரூம்ல படுத்துட்டே போய் பிடிச்சிட்டு இருந்தேன். அம்மாவே சொல்லிருக்காங்க, இந்த கேம் எல்லாம் விளையாண்டா வெளியே இருந்துச்சு போறாங்க, நீ வெளியே இருந்துச்சு போய் இது விளையாடு. போய் ஆஸ்திரேலியால போய் கொஞ்ச நேரம் பிடிப்பேன், நியூயார்க்ல போய் கொஞ்ச நேரம் பிடிப்பேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததை கண்டுபிடிச்சு என்னை கொஞ்ச நாள் பேன் பண்ணிட்டானுங்க. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சு. நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுற. ஜிபிஎஸ் ஸ்பூஃப் பண்றோம்னு தெரிஞ்சுன்னா பேன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவேன்னா, கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லொகேஷன் செட் பண்ணிட்டு கேம் ஆரம்பிச்சோடனே போய் போக்கிமான் பிடிச்சிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவேன். அந்த மாதிரி பண்ணோம்னா நீங்க அந்த இடத்துல தான் கேமே ஆன் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி அது புரிஞ்சுக்கும். சோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் நான் போய் சென்னையில தான் மோஸ்டா, சென்னையில மெரினா பீச் இருக்கு இல்லையா, மெரினா பீச் பக்கத்துல இருக்க அந்த நிறைய பெரிய லேண்ட்மார்க்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு நிறைய போக்கிமான் எல்லாம் கிடைக்கும். நான் கொஞ்சம் நிறைய ரேரா இருக்க மாதிரியான போக்கிமான், அந்த இடத்துல நிறைய ஜிம்மும் இருக்கும், போக்கிமான் சென்டர் எல்லாமே இருக்கும். நம்ம போய் ஈஸியா அந்த போக்கி பால்ஸ், அந்த பெரிஸ் இதெல்லாம் கிடைக்கிறது, அந்த ரேரான ஐட்டம்ஸ் அதெல்லாமே அங்க கிடைக்கும். சோ அதனால ஜிபிஎஸ் ஸ்பூஃப் பண்ணி சென்னையில தான் விளையாண்டுட்டு இருப்பேன். பாரா, இவங்க ஊர்ல எல்லாம் வந்து நல்ல போக்கிமான் எல்லாம் கிடைக்குது, நம்ம ஊர்ல ஒண்ணுமே கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எல்லாம் வருத்தப்பட்டு இருந்திருக்கேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நியான்டிக் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து இந்த போக்கிமான் கோவை லான்ச் பண்ணிருக்காங்க. நியான்டிக் வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அந்த கேம்ல வந்து நீங்க உங்களோட மொபைல் போனை கேமரா ஆன் பண்ணி வச்சீங்கன்னா அதுக்கும் ஸ்பெஷலா ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஏஆர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதை வச்சு நீங்க ஆக்மெண்டட் ரியாலிட்டி மோட்ல வந்து பக்கத்துல போக்கிமான் எல்லாம் பார்க்கலாம். நான் அம்மாட்ல காமிச்சிருக்கேன், இங்க பாருங்க பக்கத்துலயே போக்கிமான் எல்லாம் இருக்கு. பட் இது நம்ம வீட்டுலதான் இருக்கு, நம்ம வீட்டுலதான் இருக்குதா அப்படின்ட்டு அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி மக்கள்லாம் வந்து எப்படி நடக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல வந்து டிராபிக் மூவ்மெண்ட் இருக்கு, எந்தெந்த இடத்துல லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஒரு ஆக்மெண்டட் ரியாலிட்டியா அவன் மேப்பாவே ஜெனரேட் பண்ணிட்டான். அதாவது ஒரு வேர்ல்டே வந்து விர்ச்சுவலா 3Dல வந்து ஒரு ஆக்மெண்டட் ரியாலிட்டி மேப் கிரியேட் பண்ணிட்டான் நியான்டிக் வந்து இந்த போக்கிமான் கோ யூஸ் பண்ணி. ஏன்னா அத்தனை லட்சம் மக்கள் போய் விளையாடுறாங்க, அத்தனை லட்சம் ஸ்பாட்ல போய் விளையாடுறாங்க. நீங்க போய் காலையில போய் முதல் இது கேட்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் கிடைக்கும். இத்தனை இது முடிச்சீங்கன்னா அடுத்ததுக்கு ரிவார்ட் கிடைக்கும். அதுவும் நீங்க கேமரா
கேமரா ஆன் பண்ணி வச்சு விளையாண்டிங்கன்னா அதுக்கு தனி ரிவார்டும் கிடைக்கும். ஸோ மக்கள்லாம் வந்து இதை வந்து அவங்க என்கரேஜ் பண்றதுனால நிறைய பேர் வந்து கேமரா ஆன் பண்ணி வச்சு இந்த மாதிரி விளையாண்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இருந்தது வந்து அதுக்கப்புறம் நகர்ந்து எல்லா ஏரியாவுக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஒரு போக்கியமான முக்கியமான இடத்துல வச்சு இங்க எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அடுத்த ஏரியாவுக்கு போவானா அங்க வச்சு அங்க எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு. அப்புறம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போய் அவுட்ரு அது இதெல்லாம் போய் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். எங்க உடல்பேட்டைக்கு அப்போ வரல. அவனால அத்தனை லட்சம் கோடி பேரை வந்து ஹையர் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணியோ இந்த மாதிரி போய் ட்ராக் பண்ண விட முடியாது. அதான் இருக்காங்களே நம்ம மக்கள், ஒரு கேம் ஒன்று ரெடி பண்ணி விடுவோம், ட்ராக் பண்ணி நமக்கு எல்லா டேட்டாவும் கொடுத்துருவாங்க ஃப்ரீயா. அந்த கேம் ஃப்ரீ தானே? அந்த கேம் ஃப்ரீ தான், ஆனா அதுல காசு கொடுத்து விளையாடலாம். இன்னும் அடுத்த லெவல்ல இருக்கிறானுங்க. அவனுக்கு காசு போட்டு நமக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் பட்ஜெட் கொடுப்பானுங்க. இந்த நியான்டிக்ங்கிற கம்பெனி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2010 வந்து கூகுளுக்குள்ள ஒரு இன்டர்னல் ஸ்டார்ட் அப்பா கிரியேட் ஆயிருக்கு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது வந்து ஃபீல்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். அது வந்து கேம்னு சொல்ல முடியாது. அதாவது என்னன்னா அந்த ப்ரோக்ராமோட வேலை என்னன்னா உங்க இடத்துல பக்கத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்லும், நீங்க போய் அங்க இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அவன் ரெண்டாவதா கிரியேட் பண்ணது இன்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கேம். இந்த கேமோட வேலை என்னன்னா நீங்க போய் பாப்புலரான லேண்ட்மார்க்ஸ் போய் போட்டோ எடுத்து நீங்க வந்து அந்த இதுல அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்றது அந்த கேமே. அப்லோட் பண்றதுனால என்ன கிடைக்கும் தெரியல, அந்த கேம் நான் விளையாண்டதில்ல. அந்த கேமோட கோல் வந்து அந்த கேம் வந்து அதுக்கப்புறம் ஃபிளாப் ஆயிருச்சு. இவங்களும் கூகுள்ல இருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போக்கிமான் கோ அப்படிங்கிற கேமை வந்து லான்ச் பண்றாங்க. இதுல வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கிரஸ் அப்படிங்கிற கேம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த போட்டோஸ் இதெல்லாம் கேப்சர் பண்றதுக்கு. அந்த கேமோட அதே டேட்டா பேஸ் தான் இவங்க போக்கிமான் கோக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நீங்க யூஸ் பண்றது எல்லாமே கேப்சர் ஆகி வர்ச்சுவலா இதுல வந்து அதே டேட்டா பேஸ்ல வந்து கேப்சர் ஆகிக்கும். அவங்களுக்கு வந்து அதிகமான வேலையும் கிடையாது. ஸோ இப்போ அவங்களுக்கு மக்களோட மூவ்மெண்ட் டேட்டா, ஃபுட் டிராபிக் எப்படி இருக்கு, எந்தெந்த இடங்கள்ல வந்து எந்தெந்த டயத்துல கன்ஜெஷன் ஏற்படுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்க எதுக்கு தான் இதை பண்றாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, ஏஆர் வேர்ல்டு விர்ச்சுவலா ஒரு ஏஆர் வேர்ல்டே கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த ஏஆர் ரிலேட்டடான கிளாஸஸ், ஏஆர் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அதுக்கு இவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ரீட்டைல், அதாவது ஒரு கடை, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த டேட்டா தேவைப்படும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் ஃபுட் மூவ்மெண்ட் இருக்கு, எந்த இடத்துல மக்கள் அதிகமா வர்றாங்க போறாங்க அப்படிங்கறத தெரியும். ஸோ அந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சது இதுதான். இதுக்கு மேல இதுக்கான யூசஸ் நிறையவே இருந்திருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப மக்கள் கிட்ட இருந்து இவங்க மட்டும் தான் டேட்டா கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னா இல்ல, நம்ம டே டு டேல யூஸ் பண்ணிட்டு இருக்க கூகுள் மேப். நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் கூகுள் மேப்ல போனோம்னா எங்கேயாவது முட்டு சந்தில போய் கன்ஃபார்மா நிறுத்திடும். At the next intersection, turn left. ஐயோ பாதை அடைச்சிட்டாங்களே. அவர் தான் திரும்பி வர்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அடுத்த சைடு இருக்கிறதுக்கு இந்த சைடு கட்டு காமிச்சு விட்டுரும். நம்ம இங்கிருந்து மறுபடியும் சுத்தி அங்க போற மாதிரில. நான் சென்னையில வந்து வேலை தேடி சுத்திட்டு இருந்தப்போ எல்லாம் இப்படிதான். எங்கேயாவது ஒரு இடம் சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது, இன்ட்ரோவர்ட்டும் வேற, யார்ட்டாச்சும் போய் கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கும். தம்பி மனசுக்குள்ளே பேசிக்கிறியா, வாயத்திறந்தா பேசி தொலைங்களா, கேளுங்களா. அதனால கூகுள் மேப் போட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி எல்லாம் என்னை கொண்டு போய் விட்டுருக்கு. ஏரியா மாறியே போயிருக்கேன். இல்ல அது தப்பா இல்ல எனக்கு மேப் பார்க்க தெரியலையா அப்படிங்கறது தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் அது அந்த கரெக்டான ஏரியா ஸ்பாட் பண்ணதே உங்களை வச்சா கூட இருக்கலாம். ஓ இவன் எங்கேயோ சுத்திட்டு இருக்கான், கடைசியில இங்கதான் ரொம்ப நேரமா இருக்கான், அப்ப இதுதான் அந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அது பின் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்ட். இந்த மாதிரி நம்மளை வச்சு யூஸ் பண்ணிக்கிறது கூகுள் மேப் ஒண்ணு. ஆனா இந்த டைம்ல எல்லாம் நம்ம அந்த மாதிரி மாட்டோம். இப்ப எல்லாம் நீங்க கூகுள் மேப் யூஸ் பண்ணீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் பண்ணாது. வந்து டேக் ஃபிளைஓவர் கீழே போடுற முதல் கொண்டு கரெக்டா சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஃபிளைஓவர் மேலையா கீழையான்னு பயங்கர டவுட்டா இருக்கும்ல, இப்ப அது கூட கரெக்டா சொல்லுது. அந்த அளவுக்கு அக்யூரேட் ஆயிடுச்சு. நம்மளோட மேப் லொகேஷன்ஸ், நம்மளுடைய மூவ்மெண்ட் எல்லாமே வந்து அது ட்ராக் பண்ணி அதை அப்டேட் பண்றதுல வந்து இப்போ வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஆயிருச்சு. டெஸ்லா அவங்க வந்து டிரைவர்லெஸ் ரோபோ டாக்ஸிஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் வந்து அவங்க டெஸ்லாவோட மத்த கார்ஸ் எல்லாமே வச்சுதான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரியாது. டெஸ்லா பார்த்தோம்னா மத்த கார்ஸ் மாதிரி சென்சார்ஸ் யூஸ் பண்ணாது. டெஸ்லா வந்து மோஸ்டா கேமராஸ் தான். கேமராஸ் வச்சு தான் இது பண்றது. ஸோ ரோட் கண்டிஷன் இன்னும் சென்சார்ஸ்ல இருக்கிறத விட அது வந்து கேமரால வர்ச்சுவல் டேட்டாவே கலெக்ட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிடுவானுங்க. அடுத்து இன்னும் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து டிரைவர்லெஸ் டெலிவரிஸ் பண்றாங்க. ஈஸியா அவங்களுக்கும் இந்த டேட்டால ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம போக்கிமான் கோல கலெக்ட் பண்ண டேட்டாவே தான் அவங்க டெலிவரிக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அடுத்து நம்ம அமேசான் வெப்சைட்ஸ்ல அதுல எல்லாம் பாக்குற மாதிரி நம்ம ஒன்னு சஜஷன் பார்த்து அது ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம்னாலே ஓகே உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டு நமக்கு அது ரிலேட்டடா காட்டும். அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலயுமே நம்ம பாக்குற ஆட்ஸ் திஸ் ஆர் தட் மாதிரி தான். நீங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரிலேட்டடா காட்ட ஆரம்பிச்சிடும், அதை கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு அது ரிலேட்டடா காட்ட ஆரம்பிச்சிடும். எல்லா
எல்லாமே வந்து நம்மள வச்சுதான் மோஸ்டா டேட்டா கலெக்ட் பண்ணிருக்காங்க. நாம ஷாப் பண்றதை வச்சு நமக்கே மறுபடியும் ப்ராடக்ட் வித்துருவானுங்க. இது எப்படி இருக்கு? இந்த மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நீங்க ரயில்வே டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்களா? புக் பண்ணல வந்து கேப்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு காமிச்சிருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் நீங்க கேப்சால பாத்தீங்கன்னா அழிஞ்ச மாதிரியான எழுத்துக்கள் எல்லாம் தெரியும். அது 9 6 இல்ல Qவா அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம அப்படியே குத்து மதிப்பா பார்த்து நம்ம டைப் பண்ணிட்டு இருப்போம். இதுதான் முக்கியமா கேப்சாவோட வேலையா இருந்துச்சு. 2009ல நினைக்கிறேன். அப்பதான் வந்து கூகுள் வந்து ரீகேப்சா அப்படிங்கிற கம்பெனி வந்து அக்வயர் பண்றாங்க. அந்த கம்பெனில வந்து நீங்க வந்து இது ஹியூமனா இல்ல ரோபோட்டா அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா, அதாவது அழிஞ்சு போன மாதிரி இருக்க டெக்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம டைப் இன் பண்ணணும். நம்ம டைப் இன் பண்ணோம்னா அது வேலிடேட் பண்ணி நம்மள வந்து இது பண்ணிரும். அதுக்குன்னு பின்னாடி ஒரு பர்பஸும் இருக்கு. அதான் நான் சொல்றேன். ஆட்டோமேஷன் பண்றவங்க அந்த மாதிரிலாம் பண்றவங்க வந்து அது பண்ணிடக்கூடாதுன்றதுக்கு வேண்டி ஹியூமனா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஒரு ரோபோட்னா வந்து அதை ரொம்ப ஸ்பீடா யூஸ் பண்ணிரும். மனுஷங்க வந்து நீங்க மவுஸ் இப்படி கொண்டு போய் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைப்பீங்க. ஆனா ரோபோட்டுங்கிறது கரெக்டா அந்த இடத்துல மவுஸ் இருக்கும், டக்குன்னு செலக்ட் பண்ணும். அதனால வந்து அது ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கிறதுனால நீங்க ஹியூமனா இல்லையா அப்படிங்கறத வந்து ஓரளவுக்கு அதை ஆத்தென்டிகேட் பண்ணி அது வந்து நம்ம லெட் த்ரூ பண்ணிரும். அது 100% பெர்ஃபெக்ட் கிடையாது, ஆனா ஓரளவுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா அது நம்மளோட மவுஸ் மூவ்மெண்ட்ஸ் நீங்க சில டைம்ல யோசிக்கலாம், நான் தப்பா தான் கேப்சா பண்ணிருக்கேன் ஆனா உள்ள போகுது அப்படின்னா. ஏன்னா நீங்க மத்த உங்களோட மூவ்மெண்ட்ஸ் மத்த விஷயங்களையும் சேர்த்து வச்சுதான் கேப்சா வந்து உங்களை இந்த மாதிரி பண்ணும். பெரிய விஷயம். இப்ப வந்து முதல்ல வந்து நீங்க நம்பர்ஸ் இதெல்லாம் ஸ்மஜ் ஆன மாதிரி நம்பர்ஸ் இதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து எதுக்காக அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பழைய புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல வந்து ரொம்ப ரீட் பண்ண முடியாத டேமேஜ் ஆன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து வெர்ச்சுவலா அப்டேட் பண்றதுக்காக வந்து கேப்சா யூஸ் பண்ணி அதை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப வந்து நீங்க தப்பா அடிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 20-30 பேர் காட்டுது அப்படின்னா மோஸ்ட் காமனா இருக்கிறது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம பார்த்த கேப்சாலாம் வந்து இமேஜஸ் வரும். கிளிக் த பாக்ஸ் வித் கார் இருக்கிற பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க, பஸ் இருக்கிறது, இருக்கு ஸ்டாப் சைன் இருக்கிறத செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆட்டோமேட்டிக் டெலிவரி இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறது தான். நம்மளை யூஸ் பண்ணி தான் இவங்க ஏஐ மாடல்ஸ், ஏஆர் மாடல்ஸ் எல்லாத்தையுமே நம்மளை யூஸ் பண்ணி தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா, காசு கொடுத்து பண்ண முடியாது இல்ல அத்தனை பேர். அதுல நமக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதான். கூகுள் மேப்லாம் நமக்கு ரொம்பவுமே பெனிஃபிட்டா தானே இருக்கு. இப்போ நம்ம கேப்சா யூஸ் பண்றதுலயுமே வந்து இப்போ யாராவது பாட் யூஸ் பண்ணி ஒருத்தர் 10 டிக்கெட் புக் பண்ணிட்டான் அப்படின்னா நமக்கு டிக்கெட் கிடைக்காம போயிடும். சோ அதனால வந்து இதுல சில பெனிஃபிட்ஸும் இருக்கு. அதை வந்து அவங்களுக்கு சாதகமா அவங்க யூஸ் பண்ணிக்கவும் செஞ்சிடறாங்க. இதே விஷயத்த நம்ம இன்னும் முன்னாடி வந்த வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கோம். எந்த ஒரு விஷயத்த ஃப்ரீயா நம்ம யூஸ் பண்றப்போ நம்ம யூசர் கிடையாது, நம்ம ப்ராடக்ட் தான். என்னோட டேட்டாவை தான் அவன் யூஸ் பண்றான், என்னோட டேட்டாவை தான் அவன் செல் பண்றான். அவனுக்கு எங்க இருந்தாவது ஒரு பணம் வரணும். ஃப்ரீயா யூஸ் பண்றவங்க கிட்ட இருந்து என்ன பணம் வர போகுது? உங்களோட டேட்டாவை தான் அவங்க விற்க போறாங்க. இதுல இருந்து தான் ஒரு கம்பெனிக்கு லாபம் கிடைக்க போகுது. இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம், என் டேட்டா இந்த விஷயம் தானே, அவன் செல் பண்றான், அதனால வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் இதை யூஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுல உங்களோட விருப்பம் தான். அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனா சில பேருக்கு வந்து அவங்களோட டேட்டா பிரைவசி அப்படிங்கிறது முக்கியமா இருக்கும். டேட்டா பிரைவசி முக்கியம்னு நினைக்கிறவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மக்களை வேற எந்த கம்பெனியெல்லாம் ஏமாத்தி இருக்காங்க? இந்த வீடியோ பத்தி உங்களை கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும்